கொடுத்த சிடியில் வந்து இந்த மாதிரி இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி டி கோலனில் போடக்கூடாது. டி கோலன் தவிர்த்து வேறு எந்த கோலன் டிலேயும் சிலேயும் போடக்கூடாது. வேறு எந்த கோலனில் வேணால் போட்டுக்கலாம். இல்லை டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை கோலனில் வச்சுக்கலாம். சிடியில் டியில் போடக்கூடாது. டியை தவிர்த்து மற்ற எந்த கோலனில் வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க முதல்ல. அப்புறம் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 ஃபோல்டர் வரும். இஎம்ஐஎஸ் ஆஃப்லைன் செட்டப், ட்ரிச்சி, .net, அடுத்து இஎம்ஐஎஸ் ஆஃப்லைன் செட்டப் இப்படி வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சில பேர் வந்து விண்டோஸ் XP போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் விண்டோஸ் 7 போட்டிருப்பாங்க. இப்போ அந்த XP போட்டிருக்கவங்க தான் வந்து .net வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் அடுத்து ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா ஒர்க் பண்ண முடியாது. விண்டோஸ் 7 விண்டோஸ் 8னா அது தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்கூல் சிஸ்டத்தில் விண்டோஸ் XP இருக்குது அப்படின்னா இந்த .net இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இஎம்ஐஎஸ் ஆஃப்லைன் செட்டப் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டியூபக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டியூபக் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து 2வது ஃபைல் செட்டப்னு இருக்கும். அந்த செட்டப் ஃபைல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமைஸ் பண்ணி பார்த்துங்க இன்ஸ்டால் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணுறது என்னன்னா நம்ம டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி இஎம்ஐஎஸ் டூல் அப்படின்னு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பளம் போட்டு வந்திருக்கும். அப்படின்னா ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் அந்த இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ட்ரிச்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ட்ரிச்சின்னு அந்த ட்ரிச்சி ஃபோல்டரில் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கும். இஎம்ஐஎஸ் திருச்சிராப்பள்ளி மணிகண்டன் இருக்கும். அதை காப்பி பண்ணி டி கோலனில் பேஸ்ட் பண்ணணும். டி கோலனில் பேஸ்ட் பண்ணிட்டு டி கோலனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து ரீநேம் பண்ணணும். ரீநேம்னா வெறும் இஎம்ஐஎஸ்ன்னு மட்டும்தான் இருக்கணும். அந்த திருச்சிராப்பள்ளி மணிகண்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரீநேம் கொடுத்துடணும், எடுத்துடணும். வெறும் இஎம்ஐஎஸ்ன்னு மட்டும்தான் இருக்கணும். ஸோ உங்கள் ஃபைல் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். அடுத்து நம்ம அந்த இஎம்ஐ ஸ்கூல் டெஸ்க்டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் எம்பளம் போட்டது, அதை ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே அதில் ரைட் சைடு மேலே எடிட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு யூசர் ஐடி சொல்லுங்களேன். 33 யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களா, சொல்லுங்கள். பரவாயில்ல சார், வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். 3315042401. பாஸ்வேர்டு அதே நம்பர் போட்டு @123 லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ உங்கள் ஸ்கூல் டேட்டா வந்துடும். இதில் நம்ம புதுசாக யாரோ பையனை சேர்க்கணும் அவங்க ஸ்கூல் அப்படின்னாக்க நியூ சைல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது, அதில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இருக்கிற பையனுக்கு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்குது, அப்பா பேர் மாதிரி இருக்குது, கேஸ்ட் மாதிரி இருக்குது, எடிட் பண்ணணும்னா அந்த நேமை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இங்கே போய் எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காலம் வந்துடும். ஸோ அதில் நம்ம எடிட் பண்ணிவிட்டு கடைசியில் சப்மிட் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா தான் சேவ் ஆகும். இல்லை எக்ஸ்ட்ரா 2 பேர் டபுள் என்ட்ரி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பேரை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துடணும். டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். கடைசி செஞ்சு இந்த சைடில் செக் பண்ணிக்கலாம் நம்ம.
இங்கே ஆள் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிளாஸ் வைஸாகவும் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இங்கே சைடில் வரும், நீங்கள் எவ்வளோ என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ அந்த டோட்டல் சைடில் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி இன்னும் எத்தனை பேர் லெஃப்ட் பண்ணவங்களும் டெலீட் பண்ணிடலாம். டெலிட் பண்ணிடலாம். அதாவது இந்த வருஷம் கிடையாது, இந்த டீட்டெயில் எல்லாம் 31 நாளில் என்ன இருக்கிறாங்களோ 30 நாளில் என்ன இருக்கிறாங்களோ அது பதிவு இருந்தால் போதும். ஆமாம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத தூக்கிடலாம். ஆமாம். ரைட், ஓகே. இப்போ ஒரே ஒரு சில பேர் வந்து நானே பண்ணி தரேன் 2-3 ஸ்கூல் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்து இதுலேயே வந்து அவங்க ஸ்கூல் பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகாது. உங்கள் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணிட்டீங்க, வேறு ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதில் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த நம்ம டிகோடனில் பேஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இஎம்ஐஎஸ்ன்னு ரீநேம் பண்ணி இந்த ஃபோல்டரை நம்ம திருப்பி ரீநேம் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் அவர் சொன்னீங்கல்ல, உங்களுடைய அந்த யூனிக் ஐடி 33150 இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் போட்டு விட்ருங்க. இஎம்ஐஸ் கடைசியில் அண்டர்ஸ்கோர் வச்சு அண்டர்ஸ்கோர் கொடுத்து உங்கள் யூனிக் ஐடியை சேவ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நேம் மட்டும் மாற்றிடணும். யூனிக் ஐடியை மாற்றிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இந்த பார்த்தீங்களா சாஃப்ட்வேர் ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய் பழைய மெத்தடில் பண்ண மாதிரியே இந்த ஸ்விட்சுக்குள்ளே போய் இதை காப்பி பண்ணி டீல பேஸ்ட் பண்ணி இஎம்ஐஎஸ்ன்னு மட்டும் வைக்கணும். திருப்பி இப்போ வந்து வேறு ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். அப்படி பண்ணுவேன்னா போகாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரே பண்ணலாம். அப்படி போனது போதும். அதுக்கப்புறம்